ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி காலை 7:20 வரை, பின் அஷ்டமி திதி, பூசம் நட்சத்திரம், வணிசை கரணம், சித்த யோகம் கூடிய நாள். கத்திரி ஆரம்பம். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். அதாவது 4/5/25, அதாவது இன்னைக்கு முதல் 28/5/25 வரை 15 நாட்களுக்கு கத்திரி வெயில். கத்திரினா பூமிக்கு சூரியனோட வெப்ப அந்த அனுகிரகம் அதிகரிக்கக்கூடிய காலம். இங்கே சித்திரைனா சூரியன் உச்சமாக இருக்கும். உச்சம்னா அதிக வெப்பம் கொடுக்கும். ஐப்பசினா சூரியன் நீசமாக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும், அதனால் மழை அதிகமாக பெய்யும். இதுதான் இந்த பூமியில் இந்த சூரியன் அதனுடைய தாக்கத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு நிலையும் ஜோதிடத்தில் அந்த உயர்வு, பலவீனம், பலம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் சனிக்கிழமை பிரதோஷம் இருக்கிறனால சனி பிரதோஷம். இந்த வாரம் ஆன்மீக நிகழ்வில் சனி பிரதோஷம். கிரக நிலைகளுடைய அமைப்பு பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் உச்சம். இந்த சித்திரம் முழுக்க அப்படி தான் இருப்பார். சந்திரன் கடகத்தில் ஆட்சி இன்னைக்கு நாளைக்கு இருக்கு. செவ்வாய் கடக நீசம். புதன் செவ்வாய்க்கிழமை மேசத்துக்கு சம நிலைக்கு போகிறார். அது வரைக்கும் மீனத்தில் நீச நிலையில் இருப்பார். குரு ரிஷபத்தில் பகை. மே 15 இரவு 1:39க்கு 1:40ன்னு வச்சுக்கோங்க, 1:40 to 50, அந்த ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன திருக்கணிதப்படி பயிற்சி ஆகும். 14 இரவு 15. வாக்கியப்படி 11ஆம் தேதி பண்ணுவாங்க. சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலை, சனி மீனத்தில் சமநிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி. ராகு கேது 18ஆம் தேதி மேலே தான் பயிற்சி ஆகுது. அதுக்கு தனியாக நாம் ராசி பலன், ராகு கேது பயிற்சி பலன் போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மீனத்தில் நட்பு ராகு, கேது கன்னியில் நட்பு தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குது. வாக்கியப்படி போன 26ஆம் தேதி பயிற்சி பண்ணியிருப்பாங்க. குழப்பமடைய வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறோம், பலன்கள் ஒன்று தான். ஆனால் திருக்கணிதம் துல்லியமானது பலன்கள் சொல்கிறதுக்குன்னு என்னோடய அனுபவம். இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு ஞாயிறு திங்கள் பகல் தனுசுக்கும், திங்கள் இரவு செவ்வாய் புதன் மகரத்துக்கும், வியாழன் வெள்ளி கும்பத்துக்கும், சனிக்கிழமை மீனத்துக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் நம்ம சுபகாரியங்கள், நம்மளுக்கான சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே பார்த்துட்டு இருந்தோம்னா நடக்காது. யாருக்கு நடத்துகிறோமோ கல்யாணம், சீரு, காது குத்து, அந்த புண்ணிய அர்ச்சனை மட்டும் இல்லை, அது தொடங்குகிற காலம். எல்லாத்துக்குமே சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம். முன்னோர்கள் பல ஆண்டுகளாக ஆராய்ந்து சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறது நம்ம நலனுக்காக தான். இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி நீசம் பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கு. சந்திரன் ஆட்சி பெற்று கூட இருக்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கும் ஞாயிறு திங்கள் நீசபங்கம் பெறு,
அதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். திங்கள் செவ்வாய், ஞாயிறு திங்கள், செவ்வாய்க்கிழமை விட ஞாயிறு திங்கள். அப்போ என்னாகும், இந்த பூமி சம்பந்தப்பட்ட சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் பேசினா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் இருக்குது, வீடு கட்டுறது சம்பந்தமாக யோசனை இருக்குது, அல்லது கட்டடம் கட்டிட்டு இருப்பீங்க, சுப செலவுகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால சுப காரிய நிகழ்வுகளுக்குரிய செலவுகளும் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது. அரசியலில் கொஞ்சம் கூடுதல் செலவு உங்களுக்கு காத்துட்ருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி பலம் பெற்று உச்சம் பெற்று. புதன் செவ்வாய்க்கிழமை விரயத்துக்கு வருவார். அது மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் ஒரு கருத்து. ரெண்டாவது இப்போ இருக்கிற இடம் நீசபங்கத்தில் இருக்கிறதும் பரவாயில்ல. குரு நல்லிடத்தில் இல்லை, விரைவில் மாறப்போகுது. சனி அற்புதமான இடத்துல இருக்குது. ஆக சாதக சந்தர்ப்பங்கள் நிறைஞ்ச ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். சந்திரனோட போக்கு கூட உங்களுக்கு அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நிலை எதுவும் இல்லை. அதனால் இஷ்டப்பட்டது நடக்கக்கூடிய வாரம்னு எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு நீசம் பெற்றக்கூடிய புதன் 11ஆம் இடத்தில் லாபத்துக்கு வர உங்களோட முயற்சியால் லாபம் உண்டாகும். அலைச்சல் சிரமங்கள் குறையும். ஆனால் பணம் பற்றாக்குறை இருக்கும். ஆசைகள் அதிகமானால் எப்பவுமே பற்றாக்குறை இருக்குது, அது வேறு. அடிப்படை விஷயங்களுக்கு இல்லாத பற்றாக்குறை இருக்கும், அது சரி பண்ணக்கூடிய முயற்சி இருக்கும். கடன் பெற முயற்சி எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எது நல்லது எது கெட்டதுன்னு புரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய வாழ்க்கை நிலைகளில் புதிய ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறுவீங்க. அவர் அப்படி இருந்தார் இப்படி ஆகிட்டார் பரவாயில்லைன்னு 4 பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. அரசியல் சாதகமாகும். எதிர்ப்புகள் எதிரிகள் அடங்குவாங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு நாளைக்கும் ஞாயிறு திங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறது அற்புதம். முகம் மலர்ந்து காணப்படுவீங்க. அகம் மலர்ந்தால் தான் முகம் மலரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த வாட்டம் இருக்காது. மறைஞ்சிருந்த பொருள் வெளிப்படும். எதையோ காணணும்னு தேடிட்டு இருப்பீங்க, அது இப்போ திடீர்னு கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். பயணங்கள் மகிழ்ச்சியில் முடியும். வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் தடைபட்டிருந்தது நீங்கும். கல்வியில் அரியர் சேர்ந்த கிளியராக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வெளிப்படும். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த சிக்கல்கள் அகலும். அரசியல் சாதகமாகும். புதிய பதவிகள் தேடி வரும். வழிபாடு முருகன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சூரியனோட போக்கு ரொம்ப அற்புதம். புதனும் 8லிருந்து செவ்வாய்க்கிழமை சூரியனோட போய் சேர போகிறார், அதுவும் பரவாயில்ல. சுக்கிரன் 8 இருக்கலாம்ங்கிற ஒரு அடிப்படையும் பரவாயில்ல. ஆனால் சனி 8 இருக்கிறது தான் சில காரிய தடைகள் தாமதங்கள் கூடுதல் செலவினங்கள்
குடும்பத்தினரோட இணையோட கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அது 8 குடையும் திசையை, 8 குடையும் புத்தியை, 8ல் இருக்கிற கிரகத்தினுடைய திசையோ அல்லது 8ல் இருக்கிற கிரகத்தோட புத்தியோ நடந்ததுன்னா பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய, அஷ்டமச்சனின்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நிறைய பேர் பதிவு போடுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அஷ்டமச்சனையிலையும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. திசா புத்தி நல்லா இருந்தால் போதும். அஷ்டமாதிபதி திசையும் அஷ்டம சனியும் சேர்றவங்க, பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசையும் அஷ்டம சனியும் சேர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், காரியங்களை தள்ளி போடணும். ஆனால் இப்போதைய இந்த வார நிலைப்படி புதன் மாற்றம், சூரியனுடைய போக்கு, சந்திரனுடைய பயிற்சிகள் சாதகமாகவே இருக்குது. குரு நல்ல இடத்துல இல்லாதனால பணப்பற்றாக்குறை இருக்குது அல்லது கூடுதல் செலவாகும். அதை சரிப்படுத்தணும், யோசித்து செலவு பண்ணணும். அப்படி இருந்து இந்த வாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதன் நீசபங்க ராஜயோகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருந்தவர் செவ்வாய்க்கிழமை இடம் மாறுறார். அது அந்தளவுக்கு பலன் கொடுக்காதுனாலும் சுக்கிரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பலன் வந்துடும். இது சேர்ந்திருந்தால் பலன், அந்த சாரத்தில் இருந்தால் பலன். அதனால் புதன் போனால் போயிட்டு போகிறாரு, அவரோட பணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தர் இருக்கார், அவர் போயிட்டாருன்னா போனால் போயிட்டு போகிறார், அவர் பணம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம அவர் நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம். அவரது எடுத்துக்கிறது இல்லை, அவர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அவர் நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுறார். அந்த மாதிரி தான் இருக்கும் மொழிய அவரால் நடக்கக்கூடிய நற்பலங்கள் நடக்காமல் இருக்காது. இல்லை அவர் சார்ந்து ஒரு ஆளை நியமிச்சுட்டு போயிடுவார், அவர் செய்ய வேண்டிய வேலை செய்கிற மாதிரி. அது சார பலன். ஒரு யோக கிரக சாரத்தில் இன்னொரு யோக கிரகம் இருக்கிறது யோகம்தான், அது சிறந்த யோகம். கூட இருக்கிறது செக்ரட்டரியேட்டில் வேலையில் இருக்கிற மாதிரி. சாரத்தில் இருக்கிறது முதலமைச்சர் கூடவே இருக்கிற மாதிரி. அவ்வளோ ஒரு சிறப்புகளை கொடுக்கும். ஆக இந்த யோக சாரங்கள் கிரகங்கள் பெறதுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். சார பரிவர்த்தனையே அதிர்ஷ்டம். அந்த வகையில் குரு நல்லிடத்தில் இருக்குது. சந்திரன் போக்கு பரவாயில்ல. இந்த வாரம் அனுகூலமிக்க வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பிரம்மா. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கு. சனி போகிற பாதை அற்புதம். திருக்கணிதப்படி 6ஆம் இடத்துல செஞ்சாரோம். 6ஆம் இடத்துலனா லட்சுமி கடாட்சம். குரு விரைவில் மாறிட்டார்னா உங்களை கையில் பிடிக்க முடியாது. ராகுகேது பயிற்சியும் பாதகம் இல்லை. இந்த வாரத்தினுடைய பலனில் புதன் இடமாற்றம் ஆகிறது தவறில்லை. செவ்வாய் திக்பலம் பெற்று நீசவங்கம் பெறார் உங்களை பொறுத்த வரைக்கும். சந்திரன் போகிற பாதையும் அருமையாக இருக்குது. இப்போ அந்த வகையில் இந்த வாரம் எடுக்கிற காரியங்கள் தடையின்றி நடக்கும். மகிழ்ச்சி படக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 9ஆம் இடத்துல இன்றைக்கி நாளைக்கு நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பார். எதிர்பாராத நட்பலங்கள். ஒரு பூமி பற்றி ஏதோ பேசுனீங்கன்னா டக்குன்னு முடியும். அல்ல விற்றீங்கன்னா லாபம் அதிகம் வரும். சகோதர வழியோடு இருந்த பிணக்கு அகலும், இணக்கம் ஏற்படும். எதிலும் இருந்த சுணக்கம் நீங்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் கொடுக்கும். சந்திரனுடைய போக்கு அருமையாக இருக்குது. புதன் 6க்கு போகிறது நல்லது. அஷ்டமாதிபதி மறையிறது சாதகம். மற்றபடி கிரக போக்கில் 15 வரைக்குமே குரு நல்ல இடத்துல இருக்குது. அப்புறம்தான் அஷ்டமத்துக்கு போவார். பண கஷ்டம் கொடுப்பார், வேற ஒன்றும் இல்லை. அது திசையே நடக்கிறவங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் இருக்கும். யோக திசை நடக்கிறவங்கள ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் தாமதப்படும். அது நடக்கிற திசா புத்தியும் அந்தரமும் பார்த்துக்கணும். ஆனாலும் இந்த வாரத்தில்
சந்திரனோட போக்கு, புதனோட இடமாற்றம், மற்ற கிரகங்களுடைய இயக்கம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. சூரியன் 6 துணிச்சல் கொடுக்குறார். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விநாயகர். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இருக்குது. ராசி அதிபதி குரு. குருவோட போக்கு விரைவில் இடமாற்றம் சாதகமாக போகுது. அதுக்குண்டான பலன் வந்துரு. வெடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது இப்போவே உங்களுக்கு. சனியோட போக்கு தான் சாதகம் இல்லை. தாயாருக்கு உடல் பிணி, உங்களுக்கும் அலைச்சல் சிரமம் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வருங்கிற பதவி மாறி போகிற மாதிரி தெரியும். ஆனால் குரு வந்ததுன்னா சரியாயிடும். இருந்தாலும் உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல நின்று சனியோட வேலை செய்வார். துணிச்சலை கொடுப்பார், சாதக சந்தர்ப்பங்களை கொடுப்பார். ஆக தனுசு ராசிக்கு புதிய பதவி, ஆல்ரெடி கிடைச்ச பதவியில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம், இதுக்கான சந்தர்ப்பத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதுக்கான வேலைகள் நடக்கும். அந்த காரியம் அப்புறம் நடக்கும். அதுக்கான வேலைகள் இப்போ நடக்கும் இந்த வாரத்தில். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவ கிரகங்கள். அடுத்தது மகர ராசி. உத்திராடு 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரன் திங்களிரவு செவ்வாய் புதன் அஷ்டமத்துக்கு வரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி அதை அப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலான்னு யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கக்கூடாது. நடக்க வேண்டியது நடந்திருக்கும், இனி நடக்கிறத பற்றி யோசிக்கணும். காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கி இருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகம். போன மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுது ஒருத்தருக்கு. அது ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது. அந்த சனி பயிற்சியான ஆயிருங்க திருக்கணிதப்படினா நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அந்த விஷயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். டக்குன்னு கிடைச்சிருச்சுங்க. அந்த மாதிரி அப்போ சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சி சரியா, அடுத்த வருஷம் சனி பயிற்சி சரியான்னு இதுலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்க. உங்களுடைய செயல் வேகம் அதிகரிக்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல இருந்து சில பிரச்சனைகளை தீர்ந்துட்டு வரும் பாருங்க. ரொம்ப நாளாக வாங்கணும் கொடுக்காம இருந்தால் கொண்டு வந்து கொடுப்பா பணம். ஏதோ ஒரு பிழைகள் இருந்ததுன்னா பத்திரமோ மற்ற விஷயங்களோ அது கிளியர் ஆகும். அதுக்கான வேலை நடக்கும். வழக்கு முடிவுக்கு வரும். அல்லது ஒரு பிரச்சனைக்கு வழக்கு போட்டு அது தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வெளியூர் பிரயாணம் இருக்கும். விஐபிகளை சந்திப்பீங்க. முக்கிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க, நீங்கள் தேடி போகிறத விட. ஆனால் திங்களிரவு செவ்வாய் புதன் மட்டும் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, ஒரு பணம் கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வாங்கிறது கூட எண்ணி பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும். அந்த சொல்லப்போனால் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஞாயிறு திங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. குரு நல்ல இடத்துல இருக்கு. புதனோட போக்கும் மாற்றமாகனாலும் பரவாயில்ல. ஏன்னா 8ல் கேது சில சங்கடங்களை குடும்பத்துக்குள்ளே உண்டாக்க பார்க்கும். அந்த கேது புத்தி நடந்தால் கொஞ்சம் உறக்கம் கெடும். தோல் சம்பந்தமாக சின்ன தொந்தரவுகள் வரும். ஆனால் அது நீங்கிடும். இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனியோட போக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பாதஸ்தானத்தில் இருக்கு. சந்திரனோட போக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சனிக்கிழமை முன்ன வியாழன் வெள்ளி அஷ்டமத்துக்கு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பார். உடல் அலைச்சலால் மன உளைச்சலை கொடுப்பார். அதே சமயம் சுக்கிரன் மிகச்சிறந்த யோகர் கும்பராசி. அவர் வலுத்திருக்கார். செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து சத்துருக்களை கண்ட்ரோல் பண்ணுறார். அந்த வகையில் பரவாயில்ல. ஆனால் விரைவில் குருமாற்றம் ஏற்படும். ராகு ஜென்மத்துக்கு வரக்கூடிய நிலை கொடுக்கும். அதுக்குரிய பலன் வந்துடும். 15-18 நாளுக்கு முன்னாடியே வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி கூட பலன் சொல்லலாம். அது கொஞ்சம் தேவையற்ற மனபயம் கொடுக்கும்.
குரு நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். அதுவும் ஒரு கொஞ்ச நாளைக்கு முற்பலன்கிற அடிப்படையில் அது இப்போவே ஈக்குவல் ஆகிருக்கும். ஆக உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகங்கள் பெரிய அளவில் கொடுக்கல. முயற்சியால் உங்கள் காரியம் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு கொஞ்சம் காரியத்தடை, தாமதங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். பணப்பற்றாக்குறை, உடல் நலத்தில் 60 வயசுக்கு மேலே ஆயிருந்ததுன்னா சிறு சிறு தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்க பார்க்க. ஆனால் அதே சமயம் சந்திரனுடைய போக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி சாதகமாக இருக்கிறதுனால அந்த சிரமங்களை சந்திரனுடைய போக்குன்னா விதியை மதியால் வெல்லலாம். மதியன்னா சந்திரன். உங்களுக்கு செவ்வாய் 2 நாளைக்கு நீசபங்க ராஜயோகத்தோட 5 குடையவனோடு இருப்பார். அவர் அங்கே அவரோட சேரும்போது சந்திரமங்கல யோகத்தோட பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். இறைவனோட அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் கடந்த வருடங்களில் இருந்த வேகம் இப்போ கொஞ்சம் குறையும். கொஞ்சம் திம்பத்தில் போகிற மாதிரி இருக்குது வண்டி. 20-30 தான் ஓட்ட முடியும். 10 டன் போட்டதுக்கு ஒரு 3 டன்னு தான் இழுக்கும். வருமானம் குறையும். ஆனால் எல்லா காலம் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் குறையும். சிசி அதிகமான வண்டி மாதிரி கொஞ்சம் அந்த லோடு இழுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். 60 வயசு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்க பார்க்க. 30லேருந்து 60க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ செலவு கொடுக்க பார்க்க. அந்த மாதிரி இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். எப்பவுமே 30க்குள்ளே தாத்தா பாட்டி, 30 to 60 தாய் தந்தை, 60 to 90 ஜாதகர். இதுதான் ஏழரை சனியினுடைய தாக்கத்தினுடைய யாரை எப்படி தாக்குங்கிற அறிகுறி. தாக்குன்னா அது இது போய் தாக்குறதில்ல, யாருக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுன்னு அதை வச்சு சொல்லக்கூடிய பலன். அந்த வகையில் 30 வயசுக்குள்ளே இருந்தால் தாத்தா பாட்டி சம்மந்தமாக மருத்துவ செலவுகள், 30 to 60னா தாய் தந்தை, 60 to 90னா உங்களுக்கு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் இருந்துட்டு வர்ற மாதிரி கொடுக்கும். அப்போது இந்த சமயத்தை கூட நம்ம சரிப்படுத்திக்கலாம். இது வந்தே தீருன்னு இல்லை, நம்ம கொஞ்சம் அலைச்சலை கம்மி பண்ணிக்கணும். இரவு பயணங்களை தவிர்த்துடணும். பொன் பொருள் பணம் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்படி போயிட்டோம்னா கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு முருகன். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருப்பவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.